ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aster Recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பால்கோவா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருள் இருந்தால் போதும், டக்குன்னு இந்த பால்கோவா செஞ்சிடலாம். ட்ரஸ்ட் மீ, இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. அது செய்யறதுக்கு மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடவே 1.5 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் 1 கப் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் திரும்ப 1/2 கப் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து தனியாக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நம்ம கலந்து வச்ச பால் பவுடரை இதோடு சேர்த்துக்கலாம். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பால் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நீங்கள் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பால் சுண்டி இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஓரங்களில் இருக்க அந்த ஏடு எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவு. உங்களுக்கு இன்னும் சர்க்கரை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம். லாஸ்ட்டாக இறக்குறப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆடினதும் நமக்கு இன்னுமே திக்காக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. மேலே கார்னிஷ்க்கு நான் கொஞ்சமாக பிஸ்தாவும் குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Aster Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.